மதினா நகர்தனிலே ஓங்கும் மஸ்ஜித் நபவியிலே ஒரு நாள் மதினா நகர்தனிலே ஓங்கும் மஸ்ஜித் நபவியிலே பெருமான் நபிகள் பகர்ந்தார்கள் பெருமான் நபிகள் பகர்ந்தார்கள் பண்புடன் தோழர்கள் மத்தியிலே ஒரு நாள் மதினா நகர்தனிலே ஓங்கும் மஸ்ஜித் நபவியிலே உதய நிலவின் குளிராக உலகில் தோன்றிய பூமி நபி உதய நிலவின் குளிராக உலகில் தோன்றிய பூமி நபி நீதி மறையின் திருவுருவாய் மிதம் வாழ்ந்த தூதர் சொன்னார் இறுதி நாள் நெருங்கி வருகிறது இறைவன் அழைப்பும் தெரிகிறது கருணை இறைவன் சொல் கேட்டு கடமையை செய்ததில் குறைவுள்ளதோ ஒரு நாள் மதினா நகர்தனிலே ஓங்கும் மஸ்ஜித் நபவியிலே செய்தேனோ எவருக்கும் துன்பம் தந்தேனோ யாருக்கும் தவறுகள் செய்தேனோ எவருக்கும் துன்பம் தந்தேனோ கூறுங்கள் அன்பு தோழர்களே குறைகள் இருந்தால் கூறுங்கள் எப்போதேனும் சிறு பிள்ளைகள் என் வாழ்வில் ஏதும் செய்தேனோ தப்பாது இங்கே சொல்லிடுவீர் தயங்காமல் அதனை ஏற்றிடுவீர் ஒரு நாள் மதினா நகர்தனிலே ஓங்கும் மஸ்ஜித் நபவியிலே அது கெட்ட தோழர்கள் நெஞ்சங்கள் அறிந்தது அங்கம் எல்லாம் நடுங்கியே அது கெட்ட தோழர்கள் நெஞ்சங்கள் அறிந்தது அங்கம் எல்லாம் நடுங்கியே நீதி தவறாத நாயகமே தாங்கள் நன்மையின்றி தீமை செய்ததில்லை அப்போது ஒருவர் எழுந்து நின்றார் அவர்தான் மோகாஷயனும் தோழர் ஒப்பில்லாத இறை தூதே ஒரு முறை எனக்கு உண்டு என்றார் சொன்னதும் சஹாபா பெருமக்கள் சினத்தால் துடித்து எழுந்தார்கள் சொன்னதும் சஹாபா பெருமக்கள் சினத்தால் துடித்து எழுந்தார்கள் அண்ணல் பெருமான் அமைதியுடன் அத்திரம் வேண்டாம் அமர்க என்றார் என்ன குறைகள் இருந்தாலும் எம்புக அதனை நீக்கிடலாம் திண்ணமாய் அறிந்திடுவான் தீமைகள் இன்றி காத்திடுவான் உத்தமனவியே இரசோயே ஒட்டகினை தாங்கள் இருக்கையிலே உத்தமனவியே இரசோலே ஒட்டகினை தாங்கள் இருக்கையிலே சித்த மகிழ்வோடு நான் பிடித்து சீராய் மணலில் நடக்கையிலே சாட்டையை சுழட்டி ஒட்டகையை
நபி அதை ஏற்றார்கள். உன்னை உரைத்தீர் என் தோழரே, உமது உள்ளம் சாந்தி பெற என்னை அடியும் என்றார்கள். செய்வாய் அங்கே நின்றார்கள். என்னை அடித்த சாட்டை இங்கே இல்லை தங்களின் வீட்டில் உண்டு. என்னை அடித்த சாட்டை இங்கே இல்லை தங்களின் வீட்டில் உண்டு. என்ன நிறைவேற வேண்டும் அதை எந்தலை எடுத்து வர சொல்லுங்கள். இனிய விராலை ஏகிடுவீர், எடுத்து வாரும் சாட்டை தன்னை. கண்ணீரோடு விழால் விரைந்தார் கருணை நபியின் இல்லத்துக்கே. அங்கே அன்னை ஃபாத்திமாவும் அருகில் மக்கள் ஹசன் ஹுசைனும். அங்கே அன்னை ஃபாத்திமாவும் அருகில் மக்கள் ஹசன் ஹுசைனும். மாங்காய் மூவரும் வீட்டினிலே பண்பின் உறைவிடமாயிருந்த பாசமிகுந்த அன்பர் விழா பறிவுடன் ஃபாத்திமா எதிர் நின்று தேசம் தவழ்ந்திடும் சபைதனிலே நடந்ததை நயமுடன் எடுத்துரைத்தார். செய்தியை செவியில் கேட்டவுடன் சிந்தையில் வேதனை பொங்கியது. செய்தியை செவியில் கேட்டவுடன் சிந்தையில் வேதனை பொங்கியது. தூய என் தந்தை உடல் நலமில்லை, தண்டனை எப்படி தாங்கிடுவார் என்றே புலம்பி சாட்டை தன்னை எடுத்து பிலாலிடம் தரும்போது முந்தே சொல்லும் முகாஷாவிடம் நான் நீ அடியை ஏற்றிடுவே. அருமை குழந்தைகள் ஹசன் ஹுசைனும் அழுது கண்ணீர் வடித்தார்கள். அருமை குழந்தைகள் ஹசன் ஹுசைனும் அழுது கண்ணீர் வடித்தார்கள். பெருமை நிறைந்த பாட்டனாருக்கு பதிலாய் எங்களை அடிக்கட்டுமே. துயரமே நிட சாட்டை தன்னை துரிதமுடன் பிலால் எடுத்து சென்றார். பயமில்லாத முஹாஷாவிடம் பெருமாள் நபிகள் கொடுத்தார்கள். சட்டையை கையில் வாங்கியதும் சாந்த நபியிடம் அவர் சொன்னார். சட்டையை கையில் வாங்கியதும் சாந்த நபியிடம் அவர் சொன்னார். சட்டை இல்லாது நான் இருந்தேன், செம்மலை தாங்கள் அடிக்கையிலே. கேட்டதும் காத்தமும் நபி அவர்கள் கனிவுடன் சட்டையை நீக்கியது. சட்டையை தூக்கி எறிந்துவிட்டு தாவி அழைத்தார் ஆவலுடன்.
மாளிகையில் மீண்டும் முத்தமிட்டார். சுற்றிலும் நின்ற சஹாபாக்கள் சொபனம் கூறி வாழ்த்தினரே. மட்டில் அடங்கா மகிழ்ச்சியிலே முசுது நபவி திளைத்ததுவே. நனிலம் கண்ட நபிநாதர் நண்பரோ ஹாஷா மனமகிழ. நனிலம் கண்ட நபிநாதர் நண்பரோ ஹாஷா மனமகிழ. இனிய சொர்க்கம் உமக்கு உண்டு என்றே கூறி துவா செய்தார். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.